வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் 2018ல உலகத்தையே டிவி முன்னாடி மூச்சு விடாம உட்கார வச்சது. ஆமா, தாய்லாந்து குகை மீட்பு பணி. கரெக்ட். நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது வெறும் ஒரு மீட்பு பணியோட கதை இல்ல. நிச்சயமா இல்ல. ஒரு கால்பந்து டீமை சேர்ந்த 12 பசங்க அவங்களோட கோச் ஒரு குகைக்குள்ள எப்படி 18 நாள் மாட்டிட்டாங்க, அந்த இருத்துக்குள்ள அவங்க எப்படி உயிரோட இருந்தாங்க, அப்புறம் உலகமே ஒன்னு சேர்ந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வந்ததுங்கிற ஒரு நம்ப முடியாத சாகசம் இது. ஆமா, இந்த உரையாடல்ல அந்த சம்பவத்தோட ஒவ்வொரு நொடியையும் அலசி அதுக்கு பின்னாடி இருந்த மனித மன உறுதி, உலகளாவிய ஒத்துழைப்போட சக்தியை புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வு 2 பெரிய உண்மைகளை ஒரே நேரத்துல நமக்கு காட்டுச்சு. என்னது? ஒன்னு, நாம எவ்வளவுதான் தொழில்நுட்பத்துல வளர்ந்தாலும் இயற்கையோட ஒரு சின்ன சீற்றத்துக்கு முன்னாடி நாம எவ்வளவு பலவீனமானவங்கிறது. சரி. இன்னொன்னு, அதே மனுஷங்க மொழி, இனம், நாடு எல்லாத்தையும் மறந்து ஒரு உயிர்க்காக ஒன்னு சேர்ந்தா இயற்கையே ஜெயிக்க முடியுங்கிறது. அருமை. அப்போ இந்த மீட்பு பணியில இருந்த நிஜமான சவால்கள் என்ன, இது நமக்கு விட்டுட்டு போன பாடம் என்னன்னு ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ அந்த நெருக்கடியோட ஆரம்ப புள்ளிக்கு போவோம். ஜூன் 23, 2018 என்ன நடந்தது அன்னைக்கு? அன்னைக்கு வைல்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஃபுட்பால் டீம். ஓகே. 11 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற 12 பசங்க அவங்களோட 25 வயசு துணை பயிற்சியாளர் கூட சேர்ந்து பயிற்சி முடிச்சிட்டு ஒரு சின்ன சாகச பயணமா கிளம்புறாங்க. அவங்க போற இடம் தான் இந்த தாம் லுவாங் குகை. ஆமா, அது அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் தான். அடிக்கடி போயிட்டு வர்ற ஒரு இடம் மாதிரி. 1 மணி நேரம் உள்ள போயிட்டு திரும்பிடலாங்கிறது தான் அவங்க திட்டம். ஆனா அவங்க திட்டம் வேற, இயற்கையோட திட்டம் வேறையா இருந்திருக்கு. நிச்சயமா. அவங்க குகைக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பருவத்தோட முதல் பெருமழை ஆரம்பிக்குது. அதுவும் சாதாரண மழை இல்ல. இல்ல, வானம் பொத்துக்கிட்டு ஊத்துற மாதிரி ஒரு கனமழை. சில நிமிஷங்கள்ல அந்த மழை தண்ணி மலையிலிருந்து வேகமா இறங்கி குகைக்குள்ள வெள்ளமா பாயுது. அவங்க உள்ள போன வழி முழுசா தண்ணியில முழுகிடுச்சு. அப்பப்பா, அப்ப அவங்க வெளியே வர முயற்சி செஞ்சிருப்பாங்களே. முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க நுழைஞ்ச வாய்ப்பகுதி ஒரு பெரிய நீச்சல் குளம் மாதிரி மாறி இருந்துச்சு. கரண்ட் வேற அதிகமா இருந்ததால அதை தாண்டி வர்றதுக்கு வழியே இல்ல. சரி. நிலைமையோட விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்ட கோச் பசங்களை அழைச்சிக்கிட்டு குகையோட இன்னும் ஆழமான ஆனா உயரமான ஒரு பாறை பகுதிக்கு போறார். மழை நின்னதும் தண்ணி வடிஞ்சிரும், நாம வெளியே போயிடலான்னு நினைச்சிருக்காங்க. ஆமா, ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த இருண்ட ஈரமான பாறை தான் அடுத்த 18 நாட்களுக்கு அவங்களோட உலகமா இருக்க போகுதுன்னு. ஒரு பக்கம் 13 பேர் உள்ள மாட்டிட்டாங்க. வெளியில என்ன நிலவரம்? அவங்க வீட்டுக்கு வராததை தெரிஞ்சுக்கிட்டதும் பதற்றம் ஏற்பட்டிருக்குமே. பயங்கரமான பதற்றம். பசங்க வீட்டுக்கு வராததும் அவங்களோட சைக்கிள்கள் குகை வாசல்ல இருந்ததை பார்த்ததும் பெட்ரோல்கள் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்றாங்க. உடனே மீட்பு பணி ஆரம்பிச்சது. தாய்லாந்து கடற்படையோட சிறப்பு பிரிவான தை நேவி சீல் வீரர்கள் ராத்திரிக்கு ராத்திரியா அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அவங்க உள்ள போய் பார்த்தா நிலைமை ரொம்ப மோசம். எப்படின்னா, குகைக்குள்ள தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சகதி நிறைஞ்சு பார்வைத்திறன் சுத்தமா இல்ல. அதாவது 0 விசிபிலிட்டி. ஓ. அதனால முதல் சில நாட்கள் மீட்பு குழுவால சில 100 மீட்டருக்கு மேல உள்ள போகவே முடியல. நாட்கள் போக போக ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. உள்ள போனவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியல. இந்த நேரத்துல தான் தாய்லாந்து அரசு சர்வதேச உதவியை கேக்குது. இது ஒரு நாட்டு பிரச்சனையா இல்லாம உலகத்தோட கவனத்தை ஈர்க்க ஆரம்பிக்குது. ஆமா. ஏன் இதுக்கு இவ்ளோ உலக கவனம் கிடைச்சது? உலகத்துல எத்தனையோ விபத்துகள் நடக்குது. ஆனா இது மட்டும் எப்படி எல்லா நாட்டு மக்களையும் உணர்வு பூர்வமா இணைச்சது? அதுக்கு முக்கியமான காரணம், உள்ள மாட்டிட்டு இருந்தது குழந்தைங்க. அவங்களோட சிரிச்ச முகத்தோட இருந்த புகைப்படங்கள் உலகம் முழுக்க பரவுச்சு. ஒரு குகையோட இருட்டுக்குள்ள சாப்பாடு தண்ணி இல்லாம அவங்க என்ன நிலையில இருப்பாங்கங்கிற அந்த ஒரு கற்பனையை உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் உலுக்கியது. மொழி, மதம், தேசம் எல்லாத்தையும் கடந்து அந்த பசங்க நம்ம பசங்கங்கிற ஒரு உணர்வு இயல்பாவே எல்லாருக்கும் வந்துச்சு. அதுதான் இந்த நிகழ்வோட திருப்புமுனை. அந்த உலகளாவிய உதவிய பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. யார் யாரெல்லாம் வந்தாங்க? அது ஒரு மினி ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி இருந்துச்சு. உங்க ஆதாரங்கள்ல சொல்ற மாதிரி இங்கிலாந்துல இருந்து உலகின் தலை சிறந்த குகை நீச்சல் நிபுணர்கள். அதாவது அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல, ஹாபிக்காக பண்றவங்க தானே? ஆமா, ஆனா இந்த விஷயத்துல அவங்க தான் உலக நிபுணர்கள். அவங்க வந்தாங்க. அமெரிக்க ராணுவத்தோட இந்தோ பசிபிக் கமாண்ட்ல இருந்து ஆபரேஷன் நிபுணர்கள் வந்தாங்க. ஆஸ்திரேலியால இருந்து மருத்துவர்களும் டைவர்களும் வந்தாங்க. வாவ். சீனா, ஜப்பான், பெல்ஜியம்னு பல நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய பம்புகள், ட்ரோன்கள், அதிநவீன உபகரணங்கள்னு வந்து குவிஞ்சது.
கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல அங்க ஒண்ணு கூடினாங்க. அது அவ்வளவு கடினமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. நல்ல கேள்வி. முதல்ல நம்ம குகைன்னு நினைக்கும் போது ஒரு அகலமான பாதை இருக்கும்னு கற்பனை பண்ணிப்போம். ஆனா தாம் லுவாங் குகை அப்படி இல்ல. சரி. சில இடங்கள்ல ஒரு மனுஷன் உடம்ப நெளிச்சு தவிழ்ந்து தான் போக முடியும். அந்த மாதிரி குறுகிய இடங்கள்ல தண்ணி முழுசா நிரம்பி இருந்துச்சு. ஓகே, ரெண்டாவது அந்த தண்ணி அது கண்ணாடி மாதிரி தெளிவா இல்ல. மலையிலேருந்து வர்றதால களிமண்ணோ சகதியுமா குழம்பி இருந்துச்சு. உங்க கண்ணு முன்னாடி உங்க கைய வச்சா கூட தெரியாது. முழுமையான இருட்டு. அப்போ எப்படி அவங்க உள்ள போனாங்க? வழிகாட்டும் கயிறுகளை பிடிச்சுக்கிட்டு தொடு உணர்வை மட்டுமே நம்பிதான் போகணும். 3வது சவால் தண்ணியோட வேகம். சில இடங்கள்ல நீரோட்டம் பயங்கர வேகமா இருக்கும். 4வது உபகரணங்கள். உங்க முதுகுல கனமான ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும். சில குறுகிய இடங்கள்ல போகும்போது அந்த சிலிண்டரை கழட்டி உங்களுக்கு முன்னாடி தள்ளிட்டு அப்புறம் நீங்க உடம்ப நெளிச்சு போகணும். கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிய சோர்வை கொடுக்குமே. நிச்சயமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. தாய்லாந்து கடற்படை தான் அதிகாரப்பூர்வமா பொறுப்புல இருந்தாங்க. ஆனா களத்துல ஒரு ராணுவ ஜெனரல் சொல்ற யோசனையை விட இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு சாதாரண ஐடி கன்சல்டன்ட், ஆனா உலகத்தரம் வாய்ந்த குகை நீச்சல் வீரர் சொல்ற யோசனைக்கு அதிக மதிப்பு இருந்துச்சு. அப்போ உங்க பதவிக்கு மரியாதை இல்ல, திறமைக்கு தான் மரியாதை. கரெக்ட். நெருக்கடியான நேரத்துல ஈகோவை விட நிபுணத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான் அந்த மீட்பு குழுவோட மிகப்பெரிய பலம். இவ்ளோ சவால்களுக்கு நடுவுல எல்லா நம்பிக்கையும் போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு அதிசயம் நடக்குது இல்லையா? ஆமா. சம்பவம் நடந்து 9வது நாள் ஜான் வோலண்டன் மற்றும் ரிக் ஸ்டாண்டன்ங்கிற 2 பிரிட்டிஷ் நீச்சல் வீரர்கள் பல மணி நேரம் போராடி குகைக்குள்ள ரொம்ப தூரம் போறாங்க. சரி. அவங்க ஒரு உயரமான பாறை பகுதியை அடையும் போது அங்க டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. அந்த இருட்டுக்குள்ள 13 உருவங்கள் ஒன்னா உட்கார்ந்துருக்கு. அப்பா! பசங்க எல்லாரும் அவங்களோட கோச்சும் உயிரோட இருக்காங்க. அந்த நிமிஷம் அவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்க 13 பேர்னு பதில் வருது. அந்த வீடியோ வெளியாகி உலகமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஆமா. வாவ்! அது கேட்கும்போதே புல்லரிக்குது. ஆனா உண்மையான சவால் அப்பதான் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அவங்கள கண்டுபிடிச்சாச்சு. ஆனா வெளியே கொண்டு வர்றது எப்படி? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா அவங்க இருந்த இடத்துக்கும் குகையோட வாசலுக்கும் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம். அதை ஒரு நீச்சல் வீரரே கடந்து வர 4-5 மணி நேரம் ஆகும். நீச்சல் தெரியாத 9 நாளா சரியா சாப்பிடாம சோர்வா இருக்கிற பசங்கள எப்படி வெளியே கொண்டு வரது? இது சாத்தியமே இல்லையே. அதுதான் பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. பல திட்டங்கள் யோசிக்கப்பட்டது. என்னென்ன திட்டங்கள்? முதல் திட்டம் குகைக்கு மேல மலையில இருந்து துளை போட்டு அவங்கள வெளியே கொண்டு வர்றது. ஆனா அந்த பாறை ரொம்ப கடினமா இருந்துச்சு. அதனால அந்த திட்டம் கைவிடப்பட்டது. வேற என்ன யோசிச்சாங்க? இன்னொரு திட்டம் மழைக்காலம் முடியற வரைக்கும், அதாவது ஒரு 4-5 மாசத்துக்கு அவங்களுக்கு தேவையான உணவு மருந்துகளை உள்ள அனுப்பிட்டு குகைக்குள்ளேயே அவங்கள பாதுகாப்பா வச்சிருக்கிறது. இது ஒரு நல்ல திட்டமா தெரியுது. தெரிஞ்சாலும் அதுல ஒரு பெரிய ஆபத்து இருந்துச்சு. குகைக்குள்ள ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்தது. ஓ, சரி சரி. நீண்ட நாள் அங்க இருந்தா ஆக்சிஜன் பற்றாக்குறையால உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ நான் கடைசியா அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்க? கடைசியா ரொம்ப ரொம்ப ஆபத்தான, ஆனா அதை தவிர வேற வழியே இல்லாத ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்தாங்க. என்ன திட்டம் அது? ஒவ்வொரு பையனுக்கும் மயக்க மருந்து கொடுத்து அவங்க சுயநினைவில் இல்லாத நிலைக்கு கொண்டு போயிட்டு முகத்துல முழுசா மூடக்கூடிய ஒரு பிரத்யேக ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தி ஒரு தேர்ந்த நீச்சல் வீரரோட உடம்போட சேர்த்து கட்டி தண்ணி கடிகளை வெளியே கொண்டு வர்றது. ஒரு நிமிஷம், என்னது? நீங்க சொல்றத கேட்கவே பயங்கரமா இருக்கு. மயக்க மருந்து கொடுத்து சுயநினைவில்லாத ஒரு குழந்தைய தண்ணிக்கு அடியில பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு வர்றதா? ஆமா. இது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரியே இல்லையா இருக்கு? இது யாராவது எதிர்த்தாங்களா? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. இந்த திட்டத்தை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மயக்க மருந்து நிபுணரும் டைவருமான டாக்டர் ரிச்சர்ட் ஹாரிஸ் தான் முன்மொழிந்தார். ஆரம்பத்துல இந்த திட்டத்துக்கு அம்ஜனும் எதிர்ப்பு இருந்துச்சு. நிச்சயமா இருந்திருக்கும். அமெரிக்க ராணுவ வீரர்கள் கூட இது நடக்காத காரியம், ரிஸ்க் அதிகம்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை தண்ணிக்குள்ள லேசா முழிச்சுக்கிட்டா கூட பயத்துல மாஸ்கை எடுத்துடலாம். எது நடந்தாலும் மரணம் தான் நிச்சயம். அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஆனா டாக்டர் ஹாரிஸ் சொன்னார், நம்ம கிட்ட வேற வழி இல்ல. ஒன்னு அவங்க ஆக்சிஜன் இல்லாம உள்ளேயே சாகணும், இல்லனா இந்த ரிஸ்கை நாம எடுத்தாகணும்னு. வேற வழியே இல்லாததால தாய்லாந்து அரசாங்கம் மிகுந்த தயக்கத்தோட இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது. அந்த மீட்பு பணி அது எப்படி நடத்தப்பட்டது? அது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது.
ஒவ்வொரு பையனுக்கும் மயக்க மருந்து ஊசி போட்டு ஒரு நீச்சல் வீரர் அவனை கூட்டிக்கிட்டு கிளம்புவாரு. ம். கீழ முக்கியமான சில இடங்கள்ல சாம்பர்ஸ்னு சொல்லப்படுற பாறை பகுதிகள் இருக்கும். அங்க மருத்துவ குழுவினர் தயாரா இருப்பாங்க. அங்க அந்த பையனோட உடல்நிலையை செக் பண்ணி தேவைப்பட்டா இன்னொரு டோஸ் மயக்க மருந்து கொடுத்து ஆக்சிஜன் சிலிண்டரை மாத்தி அடுத்த கட்ட பயணத்துக்கு இன்னொரு நீச்சல் வீரர்கிட்ட ஒப்படைப்பாங்க. அப்பா, இப்படி பல கட்டங்களா ரொம்ப நிதானமா ஒவ்வொரு உயிரா பத்திரமா வெளியே கொண்டு வந்தாங்க. ஜூலை 8ஆம் தேதி முதல் மீட்பு பணி ஆரம்பிக்குது. ஆமா, 3 நாட்கள் உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு காத்திருந்தது. ஒவ்வொரு பையனா வெளியே கொண்டு வர்ற செய்தி வரும்போதும் உலகமே கொண்டாடுச்சு. கடைசியா ஜூலை 10ஆம் தேதி. ஆமா, ஜூலை 10ஆம் தேதி கடைசி பையனும் அவங்களுக்கு துணையா இருந்த கோச்சும் பத்திரமா மீட்கப்பட்டாங்க. 18 நாட்கள் அந்த இருண்ட குகைக்குள்ள நடந்த போராட்டம் உலகத்தோட கூட்டு முயற்சியால ஒரு மிகப்பெரிய வெற்றியில முடிஞ்சது. இந்த வெற்றியில உள்ள இருந்தவங்களோட மன உறுதியை பத்தியும் நம்ம பேசியே ஆகணும். குறிப்பா அந்த கோச் ஏகபோல். நிச்சயமா அவரோட பங்கு ரொம்ப பெரியது. அவர் ஒரு முன்னாள் புத்த துறவி. அதனால அந்த இக்கட்டான சூழல்ல பசங்க பயந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தியானம் செய்ய கத்து கொடுத்திருக்கிறார். தியானம் பண்றதால அவங்க மனசு அமைதியா இருந்திருக்கு. ஆமா, தேவையில்லாம சக்தியை வீணடிக்காம இருந்தாங்க. தன்னைக்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச உணவையும் பசங்களுக்கு கொடுத்துட்டு அவர் பட்னியா இருந்திருக்கிறார். அந்த 13 பேரையும் ஒரு குடும்பமா ஒண்ணா வச்சிருந்தது அவர்தான். அதே மாதிரி இந்த வெற்றிக்காக ஒரு உயிர் தியாகமும் நடந்திருக்கு. சமான் குனன். ஆமா, தாய்லாந்து கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற வீரர் சமான் குனன். அவர் ஒரு தன்னார்வலரா இந்த மீட்பு பணியில சேர்ந்தார். குகைக்குள்ள ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி வரும்போது அவரோட சிலிண்டர்ல ஆக்சிஜன் தீர்ந்து போயிடுச்சு. ஆமா, அவர் அண்டி துணியை உளி எழுந்தார். அந்த தியாகம் இந்த மீட்பு பணி எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத உலகத்துக்கு உணர்த்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வெற்றியின் பின்னாடி இருக்கிற வலியையும் அர்ப்பணிப்பையும் நமக்கு எப்பவும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நிகழ்வுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இது வெறும் ஒரு செய்தியா கடந்து போகாம நமக்கு என்ன சொல்லுது? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒற்றுமை. உங்க ஆதாரங்கள்ல ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிடுறாங்க. சொல்லுங்க. மீட்பு பணி நடந்த இடத்துல ஒரு பக்கம் உலகின் தலைசிறந்த நிபுணர்கள் கூடி ஹைடெக் திட்டங்களை போட்டுட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் விவசாயிகள் குகைக்குள்ள போற தண்ணியை குறைக்க தங்களோட விவசாய நிலங்களுக்குள்ள தண்ணியை திருப்பி விட்டு தங்களோட பயிர்களை அழிச்சிக்க சம்மதிச்சாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தையே பணயம் வச்சிருக்காங்க. ஆமா, தன்னார்வலர்கள் ஆயிரக்கணக்கான உணவுப் பொட்டலங்களை சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு கூட்டு சக்தி இயங்குச்சு. படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், வெளிநாட்டுக்காரன், உள்ளூர்காரன்னு எந்த பேதமும் இல்லாம எல்லாரும் ஒரே ஒரு குறிக்கோளுக்காக உழைச்சாங்க. அந்த 13 உயிர்களை காப்பாத்தணும். அது மட்டும்தான். அதுதான் இந்த வெற்றியை சாத்தியமாக்கியது. ஆக இந்த தாய்லாந்து குகை மீட்பு பணிங்கிறது ஒரு எதிர்பாராத நெருக்கடி, அதை எதிர்கொண்ட அசாதாரணமான தைரியம், அப்புறம் எல்லைகள் கடந்து உருவான உலகளாவிய ஒற்றுமையோட ஒரு காவியம்னு சொல்லலாம். கரெக்ட். அந்த 13 உயிர்கள் காப்பாற்றப்பட்டது தாய்லாந்துக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்ல, அது மனித குலத்துக்கே கிடைச்ச ஒரு வெற்றி. நிச்சயமா. உலகம் அரசியல், பொருளாதாரம், சித்தாந்தம்னு பல விஷயங்கள்ல பிரிஞ்சு கிடந்தாலும் மனிதாபிமானம்னு வரும்போது அந்த எல்லைகளெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும்னு இது நிரூபிச்சிருக்கு. இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. இறுதியா இந்த நிகழ்வை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த ஒரு சம்பவத்துல நாம காட்டின அந்த உலகளாவிய ஒற்றுமையையும் கூட்டு முயற்சியையும் இன்னைக்கு நம்ம உலகம் சந்திக்கிற மற்ற பெரிய சவால்களை தீர்க்க நாம ஏன் முழுமையா பயன்படுத்தக்கூடாது? பருவநிலை மாற்றம், பெருந்தொற்றுகள், வறுமைன்னு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, அந்த பிரச்சனைகளும் அந்த 13 உயிர்களை போலவே ஆபத்தில் இருக்கிற மனிதகுலத்தோட பிரச்சனைகள் தானே. கரெக்ட். தாம்லுவாங் குகையில நாம காட்டின அந்த கூட்டு மனப்பான்மைய, அந்த அர்ப்பணிப்ப மத்த உலகளாவிய நெருக்கடிகளுக்கு எதிராக நம்மால ஏன் செயல்படுத்த முடியல? இந்த நிகழ்விலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடத்தை மத்த துறைகள்ல எப்படி செயல்படுத்தலாம்? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.